சென்னையில் வெயிலின் தாக்கத்தால் தவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு உதவ சிக்னல்கள் அருகே அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பந்தல்களை கார், பேருந்து போன்ற வாகனங்கள் ஆக்கிரமிப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பயன்பெற இயலாத நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சென்னையில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பகல் நேரத்தில் பல்வேறு பணிகளுக்காக வாகனங்களில் செல்வோருக்கு சிரமம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அண்ணாநகர், அடையாறு, வேப்பேரி, ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 6 மீட்டர் நீளம், 5.5 மீட்டர் உயரத்தில் பசுமை பந்தல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் கொளுத்தும் வெயிலில் வரும்போது சிறிது நேரம் நிழலில் நின்று இளைப்பாற முடிவதாக வாகன ஓட்டிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நல்லா இருக்கு, வெயில் நேரத்தில் நிழலாக இருக்கு. இது இல்லாத இடத்துல வெயிலில் கஷ்டமா இருக்கு. வெயிலுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. ஈவேரா பெரியார் சாலை சந்திப்பு, திருமங்கலம் ரவுண்டானா, கீழ்ப்பாக்கம், திருவான்மையூர் நியூ ஆவடி சாலை, வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு கூடுதலாக பசுமை பந்தல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனினும் பசுமை பந்தல்களில் பைக்கில் வருவோர் நிற்பதற்கு இடம் கிடைக்காத சூழல் ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். பந்தல்களில் பேருந்து, கார்கள், ஆட்டோக்கள் அதிகளவில் வந்து நின்று கொண்டு இடம் கொடுக்க மறுப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமாம், அது அவங்க தோண மாட்டேங்குது அவங்களுக்கு அந்த மாதிரி. சரிங்களா, பைக்கில் வரவங்க ஓரமாக நிழலில் நிற்பாங்க அப்படின்னு அவங்க நேரம் வந்து நிறுத்திடுவாங்க. காரை நிற்கிது, ஒரு பஸ் நின்னாலே வெளியே தான் பின்னாடி தான் நிற்கிறதா இருக்குது. 2 வீலருக்கு இவ்வளோ தூரம் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவும் அவங்களால போட முடியாது. அவங்கள குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது வேஸ்ட்டு தான். எனவே பசுமை பந்தல்களின் நோக்கம் நிறைவேறும் வகையில் பசுமை பந்தலின் முன்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் நிற்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.